விக்னேஸ்வர போற்றி ஓம் நவக்கிரகர்களை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலபுருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம், புதன் பகவானின் மூல திருவோண ஆட்சி உச்ச வீடு. ராசிநாதன் வக்கரம் அடைய போகிறாரு. வருகிற 26ஆம் தேதி நவம்பர் 26 வக்கரம் அடைகிறாரு. தன்னுடைய சுயசாரத்தில் வக்கரம் அடைகிறாரு. கேட்டை நட்சத்திரத்தில் வக்கரம் அடைஞ்சு 14/12/2024 வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறாரு. அதுக்கடுத்து நேர்கதியில் பயணிக்கிறாரு. 1ஆம் இடத்துல புதன் குரு பார்வையில் வக்கரம் அடைகிறாரு. வக்கர குரு பார்வையில் வக்கர புதன் இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால ஒரு தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. ஆள் கபடியாக இருப்பீங்க. கபடின்னா என்ன, எந்த ஒரு காரியத்துலேயும் சிறப்பாக இருப்பீங்க. அதாவது எப்படின்னா, எந்த ஒரு காரியத்திலையும் பிடிபட மாட்டீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக உங்களுக்கு விருப்பமாக செஞ்சு முடிப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருப்பீங்க. அப்படி போய் இப்படி வந்துடுவீங்க. ஸோ காற்று மாதிரி எல்லா பக்கமும் நிறைஞ்சிருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் கன்னிராசிக்கு கிரக நிலைகள் நல்லா தான் இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சனி பகவான் நேர்கதியில் பயணிக்கிறாரு. 3ஆம் இடத்துல சூரியன் சூப்பர். எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது, ராகுவை தவிர. அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன், கோச்சாரத்தில் நீங்கள் வழிபாடு முறையில் துர்க்கை அம்மன் காளியம்மன் வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கணவன் மனை உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, நண்பர்கள் விஷயத்தில், சொந்த பந்தம், இவங்களுடைய இணக்கம்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். கன்னிராசிக்கு சாதக பாதங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம் பூதி ஜோடத்தில். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுற அணுகுங்க, நல்ல முறையில் பார்த்து கொடுப்போம். பிரச்சனையாக இருக்கிறவங்க அணுகலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். உங்கள் ஜாதகத்தில் லக்கண ரீதியாக தசாபுத்தி கோச்சார அமைப்புகள் எப்படி கோயின்சைட் ஆகுது, பரிகார வழிபாடு முறைகள், அடுத்து என்ன செஞ்சால் நீங்கள் லாபம் அடையலாம், எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் வழக்கமாக உங்களுக்கு தகவலை சொல்லுவோம். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எண் விகிதத்தின்படி பலன் சொல்ல போகிறேன். எண்கள் மனிதனை ஆளுகின்றன. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னென்னா டக்குன்னு சொல்லுவீங்க. என்னோடய டேட் ஆஃப் பர்த் 24. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு 2 குழந்தைகள். நீங்கள் உங்கள் வீட்டு நம்பர் என்ன? எங்கள் வீட்டு நம்பரு 1/5. உங்கள் ஃபோன் நம்பர் என்ன? 977647 அப்படின்னு சொல்லுவான். எதுக்கு சொல்ல வரேன்னா, மனிதனை சுற்றி எல்லா ஊருடைய அட்ரஸுக்குமே எண்கள் முக்கியமாக இருக்குது. ஒரு கம்யூனிகேஷனுக்கு எண்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரியா? எண் மனிதனை ஆளுது, எண்கள். அதுபோல் கிரகத்துக்கும் எண்கள் இருக்குது. சூரியனுக்கு 1ஆம் நம்பர், சந்திரனுக்கு 2ஆம் நம்பர், குருவுக்கு 3ஆம் நம்பர், ராகுக்கு 4ஆம் நம்பர்னு இப்படி வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த எண்களுக்கும் ஒருவித பவர் இருக்குது, சக்தி இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. அதனால தான் லாட்டரி சீட்டு வாங்குறவங்க லக்கி நம்பர் இருக்கா சார் அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் ஏதோ ஒரு வேலை செய்யுது. பட் அந்த லக்கி நம்பரை கரெக்டாக எடுத்து கொடுக்கணும். அது எப்படின்னா, அம்மனுடைய பிறந்த தேதி, ஜாதகம், தசாபுத்தி, யோக கிரகங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி அதில் பொறுக்கி எடுக்கணும். ஸோ லக்கி நம்பர் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். அது என்னென்னா, அதை தேடி பொறுக்கி தான் எடுக்கணும். அந்த நம்பரை அந்த ஜாதகத்தில் தான் தேடி எடுக்க முடியும்னால தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. ஓகே, அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த லக்கி நம்பரும் எண்ணு தான். ஸோ அதுலேயும் எண்ணு வருது. ஒரு மனிதனுக்கு அதிசயத்தை குறிக்கிறதுக்கும் எண்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எண்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாமல் இன்றியமையாததாக இருக்குது. அப்பேற்பட்ட எண்களில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க சார் அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் சில வழிபாடு முறைகளும் சொல்கிறேன். சில பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சில குறிப்பிட்ட தேதியில் பிறந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க. நீங்கள் உத்தரத்துலேயோ அஸ்தத்துலேயோ சித்திரத்துலேயோ பிறந்திருப்பீங்க. 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ ஏதோ 1லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு தேதியில் பிறந்திருப்பீங்க. கஷ்டப்பட்டு இருப்பீங்க. தசை ராக திசையோ குரு திசையோ சனி திசையோ நடக்கலாம். இல்லைன்னா செவ்வாய் திசை கூட நடக்கலாம் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அவங்க அந்த லக்கண ரீதியாக தசாபுத்தி நடக்கும். கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சில பரிகார வழிபாடு செய்வீங்க, எதுவும் கேட்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நம்பர் படி சில பரிகாரங்கள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில நேரம் கிளிக் ஆயிரும். அதாவது எதை தின்ன பித்தம் தெளியும் சொல்கிற மாதிரி சில காரியங்களை நம்ம சில நேரங்களை செஞ்சோம்னா நல்லபடியாக இருக்கும். நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் டெய்லி செய்ய வேண்டாம். வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் செய்யுங்க. மாறுதல் கிடைக்கும். நமக்கு மாறுதல் கிடைக்கணும், நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லபடியாக போகணும். அதுக்காக தான் போதி ஜோடத்தில் நிறைய வீடியோ போடுவேன். பலன்கள் ஒரு பக்கம் சொன்னாலுமே நான் வழிபாடு முறைகள், பரிகாரத்தை சொல்லுவேன். அதுபடி செய்து பலனடைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஆமாம் சார் நீங்கள் சொன்னபடி செஞ்சோம், எங்களுக்கு ஒரு ரெக்கவரி ஆயிடுச்சு, நிவாரணம் கிடைக்குது, நல்லா இருக்கிறோம், ஏதோ பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு சார் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லாம் இறைவனுடைய அனுக்கிரம் தான். ஓகே நேர்களே, அந்த ஆண்டவன் அருளின்படி இப்போ கன்னிராசியில் 1ஆம் தேதி பிறந்தவங்க எப்படி சார் இருக்குது அப்படிம்பா. 1ஆம் தேதிக்கு அப்படின்னா 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி, இந்த 4 நாட்களில் பிறந்தவங்க. 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28. இவங்களுக்கு கூட்டுத்தொகை 1 வரும்.
சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்க வந்து எதுலேயும் முதன்மையாக இருப்பாங்க. அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாக வரும். அரசியலில் ஈடுபடலாம். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வேலை பார்க்கலாம். எப்பயுமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. மருத்துவத்துறையில் ரெப்ரசன்டேட்டாக இருப்பாங்க. இல்லைன்னா இபி, மின்சார வாரியம், அதுபோக வந்து மற்ற இடங்கள் இதில் வந்து கொஞ்சம் முனைப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எப்பயுமே தொலைதூர பயன்கள் நல்லபடியாக அமையும். எதுலேயும் ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. என்ன வீட்டுக்கு வந்து அடிக்கடி இவங்களால் இருக்க முடியாது. எப்பயுமே அவுட்டோரில் இருப்பாங்க, கேம்ப்லேயே இருப்பாங்க. சரியா? அதனால் இவங்க வந்து தன்னை தலை சேர்ந்தவனாக ஆக்கிக்கிடுவாங்க. நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த 1ஆம் நம்பர் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வந்து தினமும் சூரிய பவனை வழிபாடு பண்ணணும். காலையில் குளிச்சுட்டு பூஜைக்கு முன்னாடி சூரிய பவனை வழிபடுறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும், ஒரு செல்வத்தை கொடுக்கும். அதுபோக வந்து ஞாயிற்றுக்கிழமை சாப்பாட்டில் வெல்லத்தை சேர்த்துக்கணும். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ தூள் சர்க்கரையோ சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கோதுமையால் செய்யப்பட்ட பொருட்களை வந்து பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கலாம். ரொட்டி, பிஸ்கட்டு இதை வந்து பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் பெருகும், கையில் காசு பணம் இருக்கும், செல்வம் பெருகும். ஸோ இந்த 1ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்கள் இந்த வழிபாடு செய்யுங்க. எல்லாம் சிம்பிள் தான். போதை ஜோடத்தில் எப்போயுமே சிம்பிளாக சொல்லுவேன். அதை செஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்படைவீங்க. அடுத்து 2ஆம் எண் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்தவங்க, சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கை நிறைய பணம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்லா இருப்பாங்க. இவங்க எதுலேயும் லாபமாக இருப்பாங்க. சகோதரியோட பிறந்திருப்பாங்க, லாபம் இருக்கும். இந்த தொழில் நல்லா செய்வாங்க. இவங்களுக்கு வந்து குறிப்பாக உணவு சம்மந்தப்பட்ட வேலையும் நல்லாயிருக்கும். ஹோட்டல், சிற்றுண்டி சாலை, போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கை வைக்கலாம். அதுபோக வந்து அலங்கார பொருட்கள், பெண்களுக்கு பிடித்த பொருட்கள் தொழில் பண்ணாங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக நீர்நிலை சம்மந்தப்பட்ட வேலைகளும் செய்யலாம். போரிங் போடுறது, பியூட்டி பார்லர் வைக்கிறது, வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறது, ஐஸ் பார்லர் வைக்கிறது, இப்படி திரவ சம்மந்தப்பட்ட வேலைகளும் இவங்க செய்யலாம். மனிதனுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் சப்ளை பண்ணலாம். ஆரோக்கியம்னா என்ன? ஹெல்த்துக்கு தான். ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பொருட்களை சப்ளை பண்ணலாம். சத்தான உணவுப் பொருட்களை செஞ்சு விற்கலாம். இப்படி வந்து இவங்க வந்து தொழில் பண்ணலாம். எல்லாத்துலேயும் நல்ல லாபம் இருக்கும். மார்க்கெட்டு வைக்கலாம். மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் பண்ணலாம். பழங்கள், ஜூஸ் கடை, இப்படி நிறைய இருக்குது. எல்லாமே வந்து மனிதனுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற ஐட்டங்கள் தான். சரி நேயர்களே, இவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2ஆம் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வந்து பெற்ற தாய்கிட்ட வந்து ஒரு வெள்ளி காசு வாங்கிக்கலாம். 1 கிராமில் செஞ்ச காசை வந்து அம்மா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற்று வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகம் வரும். சரியா? தாயோட அனுகிரகம் கிடைக்கணும். தாய் இல்லாதவங்க தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சித்தி, பெரியம்மா, அத்தை இவங்கெல்லாம் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான். அவங்கக்கிட்ட கூட அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுபோக வந்து இவங்க வந்து சிவலிங்க வழிபாடுக்கு வந்து பூக்களை கொடுக்கலாம். சரியா? பூக்களும் கொடுக்கலாம். அல்லது சிவலிங்க வழிபாடுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கலாம். பச்சரிசி சாதம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி பக்தர்கள் கொடுக்கலாம். தயிர் சாதம் கூட போடலாம். தயிர் சாதம் அல்லது வெண்பொங்கல் இதை செஞ்சு இந்த பிரதோஷ நாட்கள், முக்கியமான சிவ நாட்கள்லாம் வரும். சிவராத்திரி, பிரதோஷ நாட்கள், சிவனுக்கு உரிய நாட்கள்லாம் வரும்போது கோயிலில் வந்து நைவேத்தியம் பண்ணி படையல் பண்ணி அதை வந்து பக்தர்கள் கொடுத்தாங்கன்னா இவங்களை மிக சிறப்பாக இருக்கும். ஒரு தடவை செய்யுங்க. சரியா? ஒரு பிரதோஷம் செஞ்சீங்கன்னா சிறப்பு தான். தொடர்ந்து செய்யணும் கிடையாது. இந்த வழிபாடு பரிகாரத்தை வந்து ஒரு தடவை செய்யுங்க. மற்றபடி சில காரியங்களை வந்து தினமும் செய்யுங்க. அதுபோக வளர்பிறை காலங்களில் வந்து சந்திரனை வந்து வணங்கலாம். சந்திரோதயம், வளர்பிறை காலங்கள், வளர்பிறை சஷ்டியில் இருந்து தேய்பிறை பஞ்சமி காலத்தில் வீட்டுக்கு மாடியில் நின்றுட்டு சந்திரன் வருவார். அந்நேரம் வந்து சந்திரனை நமஸ்காரம் பண்ணலாம். அவரை பார்த்து மனதுக்குள்ளே வந்து அவர் நாமத்தை சொல்லலாம். சரியா? சந்திரன நாமம் வந்து நிறைய இருக்குது. ஓம் சந்திர பகவானை போற்றி, சூரிய மித்திரனை போற்றி, அம்புலியை போற்றி, சோமனை போற்றி, இந்துவை போற்றி, ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உரியவரே போற்றி, அஸ்த நட்சத்திரத்துக்கு உரியவரே போற்றி, திருவோண நட்சத்திரத்துக்கு உரியவரே போற்றி அப்படின்னு, மனோகாரகனை போற்றி, மாதுர்காரகனை போற்றி அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 வார்த்தைகளை வந்து மந்திரமாக சொல்லலாம்னா ரொம்ப நல்லது. மனதுக்கும் உடலுக்கும் நல்லது. கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும். சந்திர பகவான் வழிபடுறோம்னா மன சஞ்சலம் இருக்காது, மனதில் நிம்மதி இருக்கும். எந்த காரியத்தையும் ஈஸியாக அழுகலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். சகலமே மனசு என்கிறான், தன் மனமே சகலமும் என்கிறார். தன் மனசு தான் காரணம் எல்லாத்துக்குமே. சரியா? ஒரு மனிதனுக்கு மனம்தான். மனம் ஒப்பிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த மனதை ஆளுகிற கிரகம் சந்திரன். அவரை நீங்கள் வணங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து 3ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி, இவங்க வந்து குரு பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க. இவங்க வந்து பொதுவாக எப்போயுமே கொஞ்சம் கையில் காசு பணம் வச்சுருப்பாங்க, நல்ல கலகலப்பாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்து உதவாங்க, ஆச்சாரமாக இருப்பாங்க, பெரியவங்களை மதிப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, தானும் மகிழ்ந்து மற்றவர்களும் மகிழ வைப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்க பொதுவாக வந்து
சொல்லிக் கொடுக்குற வேலை, பேங்க் ஸ்டாஃபிங், பணம் சம்மந்தப்பட்டது வேலை, ஃபினான்ஸ் ஒர்க்கு, அரசு சம்மந்தப்பட்ட கருவூலம், இன்கம் டேக்ஸ், ஐடி, இடி இப்படி நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா, வரி கட்டுறது. இதில் வந்து இவங்க வந்து வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும். தனியார் துறையில் வந்து பணம் வட்டி கொடுக்கறது, கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, வட்டி வசூல் பண்ணுறது, இது மாதிரி வேலையை இவங்க பார்ப்பாங்க. அது மாதிரி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். தாய்க்கு வேண்டிய பிள்ளையாக இருப்பாங்க. குடும்பத்தில் வந்து குதூகலமாக இருப்பாங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம்லாம் நல்லபடி அமையும். நல்ல மனைவி அமையும். கூட்டு தொழில் உங்களுக்கு மேலே சிறப்பாக வரும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து இவங்க வந்து நண்பர்கள்கிட்ட வேண்டியவர்களாக இருப்பாங்க. நண்பர்கள் நல்ல உதவி இருக்கும். நண்பேண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி நண்பர்கிட்ட தோளில் கையை போட்டுக்கிட்டு ஊரை சுற்றி வருவாங்க. சுற்றி வரும் வீரன் கெட்டிக்காரன். அது மாதிரி இவங்க வந்து நல்ல தானும் சுகமடைந்து ஊரையும் சுகப்படுத்துவாங்க. ஊருக்கு உழைப்பவனாக இருப்பாங்க. இப்போ ஏற்பட்டவங்களுக்கு என்ன சார் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு வந்து இவங்க வந்து பெற்றோரோட ஆசீர்வாதத்தை வாங்கணும். பெற்றோரோட ஆசீர்வாதத்தை வாங்குறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அட்லீஸ்ட் மாதம் ஒரு தடவைனாச்சு தாய் தப்பன் காலில் விழுந்து கும்பிடணும். அது பக்கம் வியாழக்கிழமை தோறும் நெற்றியில் மஞ்சள் வச்சுக்கணும். மஞ்சள் கலர் ஷர்ட்டை போட்டுக்கலாம். அடிக்க தூரம் போடணும். அதுபோக அரச மரம், ஆலமரம், இதில் இருக்கிற விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும். அரச மரத்துக்கு அடியிலே, ஆலமரத்துக்கு அடியில் விநாயகர் இருப்பார். கண்டிப்பாக அரச மரத்துக்கு அடியில் இருப்பார். அவருக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி வந்து அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கணும். குறிப்பாக சந்தனம், மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்தா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் செய்யணும். சரியா? ஏதோ மாதத்துக்கு ஒரு தடவை செய்யலாம். சரியா? நேரில் சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி தான் செய்யணும் கிடையாது. எப்போனாச்சும் விநாயகர் கோயிலில் போய் நீங்கள் அதை வாங்கி கொடுத்துட்டு வரலாம். விநாயகருக்கு நீங்களே அபிஷேகம் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் வந்து செய்யலாம். சரியா? நேரில் வீட்டில் கோயிலில் முடியலன்னா வீட்டில் கூட சின்ன விநாயகர் சிலை வச்சு வழிபாடு பண்ணலாம். அவருக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம். மஞ்சள் ஒரு தண்ணியில் கரைச்சி இல்லைன்னா சந்தனத்தை கரைச்சி அபிஷேகம் பண்ணலாம். விநாயகரோட மந்திரத்தை சொல்லணும். விக்னேஸ்வரனோட மந்திரத்தை சொல்லணும். கணபதி காயத்திரத்தை சொல்லணும். அவர் மந்திரம் நிறைய இருக்குது. சரியா? அலல்வோம், அல்வனைவோம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம், போகா துயரவோம், நல்ல குணமதியாம் மருணை கோபுரத்திலுமேவும் கணபதி கைதொழுகால் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் விநாயகரா போற்றி, விக்னேஸ்வரா போற்றி அப்படின்னு அவருடைய மந்திரத்தை அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டு அந்த அபிஷேகத்தை பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 4ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, ராகுவின் ஆதிக்கம் 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி, இந்த 4 தேதியில் பிறந்தவங்களுக்கு ராகுவின் ஆதிக்கமாக இருக்கும். இவங்க வந்து எப்படினாங்கன்னா எந்த வேலையிலும் ஈடுபாடு இருப்பாங்க. எல்லா லெவலுக்கும் போவாங்க. எப்படினாலும் இருப்பாங்க. அடுத்தவன் சட்டை போட்டுக்கிற மாதிரி இந்த நிலைப்பாடும் கிடையாது. எல்லா லெவலுக்கும் போவாங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு காரிய சித்தியாக இருப்பாங்க. எப்பாற்பட்டாலும் பிற்பாடு கிட மாட்டாங்க. எந்திரிச்சு வந்துடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அக்கறையை செய்வாங்க. என்னது சொல்லுவாங்களே, எழுமுன் விழுமுன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு படுத்துக்கிட்டு 1008 யோசனை பண்ணுவாங்க. எந்திரிச்சிட்டா ஓடுவாங்க. ஓடிக்கிட்டே நடப்பாங்க. இப்படி பயங்கர ஒரு மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. டக்குன்னு ஈஸியாக பெரிய லெவலுக்கு போவாங்க. என்ன பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவாங்க. ஷார்ட்கட்டில் சம்பாதிக்கலாமான்னு நினைப்பாங்க. குறுக்கு வழியில் போகலாமான்னு நினைப்பாங்க. அடுத்த முறையில் ஆட்டை போடலாமா அப்படின்லாம் ஒரு ஆசை இவங்களுக்கு மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து அந்த ராகுவின் ஆதிக்கம் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் பேர்பட்டவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அட்% வந்து இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்க வந்து துர்க்கையம்மனையும் அவளுக்கு காளியம்மனையும் வழிபடலாம். பௌர்ணமி பூஜையில் இவங்க கலந்துக்கணும். சரியா? பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. துர்காதேவி படத்தை வீட்டில் வச்சு கூட நமஸ்காரம் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு வழியில் இவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக படிக்கிற மாணவர்களுக்கு பென்சில் வாங்கி கொடுக்கலாம் இவங்க. சரியா? படிக்கிற மாணவர்களுக்கு மரப்பென்சில் வாங்கி கொடுக்கணும். சரியா? மரப்பென்சிலை படிக்கிற மாணவர்களுக்கு இவங்க வந்து கொடுத்து உதவுனாங்கன்னா நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவாங்க. கை நிறைய காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும். அதுபோக இவங்க எப்போயுமே ஒரு பென்சிலே வச்சுக்கலாம். இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, மற்ற வேலை எது பண்ணாலும் சரி, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தன்னுடைய அவங்களுடைய ட்ராயர் இல்லைன்னா பெட்டியில் ஒரு மரப்பென்சிலை வச்சுக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சியம் கிடைக்கும். ஓகே. அடுத்து வந்து 5 எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி, இந்த தேதியில் பிறந்தவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. சரியா? உடலும் மனமும் உள்ளமும் நல்லா இருக்கும். நல்லா இதுலேயும் ஒரு ஷார்ப்பாக இருப்பாங்க. விகடனாக இருப்பாங்க. கணக்கனாக இருப்பாங்க. கணக்கில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. கோல் சொல்லுவாங்க. வாய்க்குள்ள மனசுக்குள்ளே ரகத்தை வச்சுக்க மாட்டாங்க. தெரிஞ்சே டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுபோல் தொழில் நல்லா பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையை நல்லபடியாக அமையும். கணிதம், விஞ்ஞானம், சாஸ்திரம், ஜோதிடம், வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப கெட்டிக்கார புள்ளியாக இருப்பாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க. எஜுகேஷன் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார், டீச்சர், அதுக்கு மேலே ப்ரொஃபஸர், பிரின்ஸிபல், இப்படி இந்த லெவலுக்கு அடுத்தடுத்து போகிற கெட்டிக்காரனாக இருப்பாங்க. வக்கீல் தொழில் பார்ப்பாங்க. இப்படி நிறைய வேலைக்கு சம்மந்தப்பட்டவர்கள் வந்து இந்த எண் ஆதிக்கம் கொண்டவர்கள் நல்ல தன்னோட பேச்சால் பெரிய லெவலுக்கு முன்னணிக்கு வருவாங்க. எந்த பிரச்சனையும் பேசி தீர்க்கிறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. கவுன்சிலிங் கொடுப்பாங்க. பஞ்சாயத்து, ஊர் பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து விடுவாங்க. இப்படி நிறைய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் இந்த எண் 5ல் ஆதிக்கம் கொண்டு பிறந்தவர்கள், புதனம்சம் பெற்றவர்கள். இவங்க வந்து என்ன சார் செய்யணும் அப்படின்னா,
இவங்க வந்து பொதுவாகவே தன்னோட தாய் மனைவி பெண்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக வச்சுருப்பாங்க. இவங்க மற்றவங்களுக்கு பரிசு வாங்கி கொடுக்குறது நல்லது. சரியா, மற்றவங்களுக்கு பரிசு வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு சில பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். நோட்டு, புஸ்தகம், பென்சிலு, சீருடை இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல யோகம் கிடைக்கும். தனக்கு போதான் தானம். நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா செய்யலாம். கொஞ்சம் இப்போ கன்னிராசியில் ஓரளவு சில பேர் பெரிய பணக்காரனாக இருப்பாங்க, கையில் காசு பணம் இருக்கும், ஆனால் மனதில் நிம்மதி இருக்காது, தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், தொழிலில் சில இது இருக்கும், தொழிலில் சில என்ன சொல்கிறது அதில் பின்னடைவு இருக்கும், ஆனால் பணம்லாம் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, அடிப்படை தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிரும். ஆனால் தொழிலில் ஒரு க்ரோத் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வந்து 5ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அவங்களாம் நான் சொல்கிற இந்த பரிகாரம் சின்ன சின்ன காரியங்களை செஞ்சாங்கன்னா ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிரச்சனை தீரும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். மனமும் செயலும் ஒத்து போச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. மனம் வந்து ஒரு காரியத்தை செய்யணும், அதை வந்து நேரங்களை பார்த்து செஞ்சோம்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பசுமாட்டுக்கு வந்து பசும்புல் கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம், பச்சை காய்கறிகளை கொடுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாம். சரியா, ஞாயிற்றுக்கிழமை எந்நேரம் வேணாலும் கொடுக்கலாம். அதை செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காசு பணம் நல்லா சேரும். அதுபோக இவங்க வந்து பச்சை கலர் நிறைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், எல்லாம் பச்சை, ஒரு ஷர்ட் போட்டுக்கலாம், துண்டு போட்டுக்கலாம். சரியா, அது வந்து செய்கிறது சிறப்பு தான். அதுபோக சகோதரிகளுக்கு, உடன்பிறந்த சகோதரிகளுக்கு பச்சை கலர் சேலை எடுத்து கொடுக்கலாம். சரியா, எப்பயோ அக்கேஷன்லாம் எடுத்து கொடுக்கலாம். பண்டிகை வரும்ல, விழா காலங்களில் உடன்பிறந்த சகோதரிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பச்சை கலரில் சேலை எடுத்து கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்து வந்து 6ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி, இவங்க வந்து மன்மத குஞ்சாக இருப்பாங்க. சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, கலாராசினியாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆட்டம் பாட்டம் அதிரடி அழகு நல்லா இருப்பாங்க. தன்னை அலங்காரப்படுத்திக்கிறவாங்க, எதுலேயும் ஒரு முனைப்பாக இருப்பாங்க. அடிக்கடி ஒரு சினிமா போயிட்டு வருவாங்க, சினிமா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கலந்துக்கிறவாங்க. சிறப்பிற நடிகராக கூட இருக்கலாம், கலையம்சம் பண்ணவங்களாக இருப்பாங்க. எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. இவங்க வந்து தான் வேலை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களை வேலை வாங்குறதால கெட்டிக்காரனாக இருப்பாங்க. இவங்களை சுற்றி எப்போயுமே ஒரு கூட்டம் இருக்கும். பலாச்சோலையை சுற்றி ஈ இருக்கிற மாதிரி இவங்களை சுற்றி எப்போயுமே ஒரு கூட்டம் இருக்கும். நல்ல வியாபார நோக்கத்தில் இருக்கிறவங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இவங்க வந்து குடும்பத்துக்கு வேண்டியதாக இருப்பாங்க. சரியா, குடும்பத்துக்கு வேண்டியதாக இருப்பாங்க, கையில் காசு பணம் இருக்கும், பேச்சில் வல்லவராக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, தாய் தந்தைக்கு ஏற்றவனாக இருப்பாங்க, மகாலட்சுமியோட அனுக்கிரப்பட்டவங்களாக இருப்பாங்க, ஒரு லட்சுமி கடாட்சியம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களை பார்த்துட்டு போனாலே பாதிக்காரே வெற்றியாயிரும். சரியா, இவங்க முகத்தில் முடித்தாலே நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்தளவுக்கு பெருமைக்கு சொந்தக்காரர்கள். இந்த எண் 6 என்ற ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இவங்க வந்து தினமும் சுத்தமாக இருப்பாங்க, எப்போயுமே சுத்தமாக இருப்பாங்க. எவர் கிளியர்னு சொன்ன மாதிரி எதுலேயுமே சுத்தமாக இருப்பாங்க, சுத்தத்தை விரும்புவாங்க, தான் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க. அதுபோக வந்து வாசனை திரவங்கள் இதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க, பெர்ஃப்யூம், சென்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து வழிபாடு என்ன சார்னா, வெள்ளிக்கிழமை கருப்பு வெள்ளை பசுகளுக்கு, காராம் பசுன்னு சொல்கிறாங்களே, காராம் பசுனா அந்த காம்பு கருப்பாக இருக்கும், இல்லைன்னா கருப்பு வெள்ளை கலந்த பசு இருக்கும். அந்த பசுகளுக்கு வந்து இவங்க வந்து உணவு கொடுக்கணும். சரியா, குறிப்பாக வந்து மொச்சப்பயிரில் செஞ்ச பொருட்களை கொடுக்கலாம், மொச்சப்பயிர் கொடுக்கலாம், இல்லைன்னா மொச்சப்பயிரை ஊற வச்சு அந்த தண்ணியை பசுமாட்டு கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை தோறும் மொச்சப்பயிரை வந்து சாப்பாடில் சேர்த்துக்கலாம். மொச்சப்பயிரை வந்து அவிச்சு அதை தாளிதம் பண்ணி செய்யலாம், சாப்பிடலாம். இல்லைனா வந்து மொச்சப்பயிரை சாம்பாரில் போட்டு கூட சாப்பிடலாம். மொச்சப்பயிரை வந்து வெள்ளிக்கிழமை சேர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து கூடுதல் செல்வம் பார்க்கப்படுகிறது. அது கூடுதலாக இருக்கும், இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து கூடுதல் முன்னேற்றம் இருக்கும். அதுபோக வந்து அந்த மொச்சப்பயிரை ஊற வச்ச தண்ணியை பசுமாட்டுக்கு கலந்து கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு சாப்பாடும் கொடுக்கலாம். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம், வெல்லம் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஈஸியாக எல்லா காரியம் நல்லபடியாக முடியும். அதுபோக ஏழை எளியவர்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். இல்லாதவங்களுக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு சேலை எடுத்து கொடுக்கலாம். கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்களுக்கு சிவப்பு சேலை எடுத்து கொடுக்கலாம். சரியா, எந்த கலர்லாச்சும் எடுத்து கொடுக்கலாம், கலரில் முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்களுக்கு எடுத்து கொடுக்கணும். குறிப்பாக இந்த வரலட்சுமி நோம்பு, அட்சய திருதியை, நவராத்திரி குழு நடக்கும்போதெல்லாம் இந்த திருவிழா, பெண்களை மையப்படுத்தி திருவிழா எப்போல்லாம் நடக்குதோ அந்த நேரங்களில் வந்து இவங்க பெண்களுக்கு வஸ்திரங்கள், அதாவது துணிமணி வாங்கி கொடுத்தாங்கன்னா வாழ்க்கையில் நல்ல லெவலுக்கு முன்னேறிடுவாங்க. ஒரு தடவை செய்யுங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க. சரியா, நீங்கள் வந்து அந்நிய பெண்களை செய்ய வேண்டாம், குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கே செய்யுங்க. அக்கா, தங்கச்சி, அம்மா, சித்தி, பெரியம்மா, அத்தை, மதினி இவங்களாம் நம்ம உறவு முறையில் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு யாரோ 2 பேருக்கு எடுத்து கொடுங்க. சரியா, நம்ம பொருளாதாரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. விரலுக்கேற்ற வீக்கம். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சார், செஞ்சு பார்த்தோம்னா ஒரு மாற்றம் கிடைக்கும். சரியா, அதை பழக்கப்படுத்திக்கோங்க. அதாவது மாமரத்தில் கல் எறிகிற மாதிரி தான், ஒரு கல்லை எறிஞ்சிட்டு எனக்கு காய் விழுலைன்னு சொல்லக்கூடாது. ஒரு 5-6 கல்லை எறியணும், ஏதோ ஒன்றில் விழுவோம். சரியா, முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்.
அது மாதிரி முயற்சி செஞ்சுட்டே இருக்கும்போதும் இது மாதிரி சில காரியங்களை நம்ம செஞ்சோம்னா நமக்கு ஃப்ளுக் ஆயிரும், லக் அடிக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குமே அது வந்துட்டு போகும். ஆனால் அவன் வந்து அந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பிடிச்சிக்கணும். அது எல்லா நேரமும் இருக்கும். எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான், அதே மாதிரி எல்லா நாட்களும் கெட்ட நாட்கள் தான். நல்லது கெட்டது கலந்து தான் இங்கே இருக்குது. இரவும் பகலும் கலந்தால் தான் ஒரு நாள். பகல் முழுக்க வெயில் அடிச்சுட்டே இருக்குது, நைட்டும் வெயில் அடிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெளிச்சமாக இருக்குது, பேண்ட் இருக்குன்னா தூக்கமே வராது, மனித உலகம் வந்து இதாயிரும். ஆனால் இரவில் வந்து வெளிச்சம் இருக்குது, டியூப்லைட் போட்டால் டியூப்லைட் எரியுது, தேவைக்கு இருக்குது. ஆனால் மனிதனுக்கு இருட்டுன்னு ஒன்று தேவைப்படப்போ தான் தூங்குறான் நிம்மதியாக. கண்ணை மூடிட்டே இருட்டு தானே. ஸோ இருட்டும் தேவைப்படுது. ஆனால் வாழ்க்கை இருட்டாக இருக்கக்கூடாது, வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும். எவ்வளோ ஆசை பாருங்கள். நான் தூங்கும்போது இருட்டாக தான் தூங்குவேன், இருட்டுக்குள்ளே தான் தூங்குவேன், எல்லாத்தையும் அணைச்சிட்டு மிடில் லைட் போட்டு தான் தூங்குவேன், விடி லைட் போட்டு தான் தூங்குவேன். ஆனால் என் வாழ்க்கை வந்து பிரைட்டாக உதய சூரிய மாதிரி ஜேன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்படி நிறைய அபிலாஷைகள் மனிதனுக்கு இருக்குது. சரியா? எப்படியோ நான் பெரிய ஆள் ஆகணும், பணக்காரன் ஆகணும், சம்பாதிக்கணும், வேறு லெவலுக்கு போகணும், ரீச் ஆகணும், இப்படிலாம் நினைக்கிறோம். இதுக்கு தான் நான் இந்த சின்ன சின்ன காரியங்களை சொல்கிறேன். சின்ன சின்ன காரியங்களில் தான் பெரிய பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு, பெரிய பெரிய யோகங்கள் வரும். ஓகே நேயர்களே, நிறைய பேசலாம், அது நம்மளோட நோக்கம் அல்ல. சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். அடுத்து வந்து எண் 7 ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, 7ஆம் நம்பர், 16ஆம் நம்பர், 25ஆம் நம்பர், இந்த தேதியில் பிறந்தவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்களும் ஒரு நிலைப்பாடில் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வாழ்க்கையில் வெறுப்பு தொட்டவங்களுக்கு, என்னடா வாழ்க்கை, என்னடா கொள்ளாத வாழ்க்கை, இதுக்கு போய் அழுத்துக்கலாமா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் அனுபவிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். எல்லாம் ஆண்டு அனுபவிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஒரு இது பேசுவாங்க, தத்துவ ஞானம் பேசுவாங்க. கொஞ்சம் வயசுலேயே பழம் கணிஞ்சிருவாங்க, அதாவது காயிலே கணிஞ்சிருவாங்க. கொஞ்சம் பேச்சிலே தெரிஞ்சு போயிடும், சரி இவங்க வந்து கொஞ்சம் முத்தன ஆளுன்னு தெரிஞ்சு போயிடும். அப்படி அமைப்பில் இருப்பாங்க. பட் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறணும். யோகம் இருக்கும். சரியா? இடத்துக்கு ஏற்றமே தன்னை மாற்றிக்கிடுவாங்க. இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இப்படினாலும் இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, எலிக்கு வாழையும் காட்டுவாங்க, புலிக்கு தலையும் காட்டுவாங்க. அப்படி ஒரு அமைப்பில் இருப்பவர்கள் இந்த 7ஆம் நம்பரில் பிறந்தவங்க. இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க வந்து சிவபெருமானை வழிபடணும். சரியா? சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப சால சிறந்தது. சிவபெருமான வழிபாடு, சிவராத்திரி, பிரதோஷம், அதுபோக சிவனுக்கு உகந்த நாட்கள்லாம் வரும்போது சிவபெருமானை வழிபடணும். சிவபெருமானுக்கு 11 எண்ணிக்கையில் பூக்கள் கொடுக்கணும். உதிரி பூக்களில் 11 எண்ணிக்கை, 11 ரோஜா பூக்கள், இல்லைன்னா 11 வில்வ இலை, இப்படி பூக்களை சிவனுக்கு வந்து பூஜைக்கு கொடுக்கலாம். ரோஜா மலர்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதுபோக வந்து இவங்க வந்து கையில் தங்க நிறத்தில் கோல்டு கவரிங் கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வாட்ச் கட்டிக்கலாம். கோல்டு வந்து ரொம்ப காஸ்ட்லி, விலை அதிகம். அதனால கோல்டு வாட்சின்னு கிடைக்கும், கடையிலே கிடைக்கும். சரியா? நம்ம டைட்டான் மற்ற எதனாச்சும் கம்மியில் வாங்கினா கூட கோல்டு ஸ்டாஃப் வந்து கோல்டில் இருக்கும், அந்த ஸ்டாஃபை வாங்கி கட்டிக்கலாம். கருப்பு வெள்ளை நாய்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம். சரியா நேரில் அது செஞ்சோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சின்ன சின்ன வேலையில் செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து 8 ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்தவங்க. இவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னம்னா, இவங்க வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் முக்கியவங்களாக இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, உழைப்பே உயர்வுன்னு இருப்பாங்க, உழைத்து முன்னேறவராக இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப மெனக்கிடுவாங்க, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் இருக்கும், பிள்ளைகள் வச்சு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவாங்க. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, உழைக்க அஞ்சவே மாட்டாங்க, நல்ல இதாக இருப்பாங்க. வெளிநாடு வெளிமாநில யோகமெல்லாம் இருக்கும். எப்போயுமே ஒரு இதிலே இருப்பாங்க, கமிட்மெண்ட்லேயே இருப்பாங்க. சில நேரம் தேவையில்லாத விஷயத்தில் பாட்டிக்கிறவாங்க, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு செய்யாத காரியத்துக்கு கையை கட்டிட்டு தலை குடிஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து சனி பகவானை வழிபடணும். சரியா? சனி பகவானை வழிபடுறது மிகச்சிறந்தது தான். சனிக்கிழமை தோறும் கடுகெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஆலமரத்துக்கு அருகில் இருக்கிற எறும்புகளுக்கு தூள் சர்க்கரை பச்சரிசி போட்ட பண்டத்தை போடணும். கடுகெண்ணெய் தீபம் விநாயகருக்கும் ஏற்றலாம், ஆஞ்சநேயருக்கும் ஏற்றலாம். சரியா? ஆலமரத்துக்கு அடியில் இருக்கிற அரச மரம், ஆலமரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகருக்கு ஏற்றுறது கூடுதல் சிறப்பு தான். இதெல்லாம் கிராமத்தில் இருக்கும். கிராமப்புறம் ஆத்தோரம் போனோம்னா கண்டிப்பாக விநாயகர் இருப்பார். ஆத்தோரம் அரச மரம் ஆலமரத்துக்கு அடியில் விநாயகர் இருப்பார். சிட்டிக்குள்ளேயும் சில கோயிலில் வந்து அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் இருக்கிறாரு, நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சென்னையிலே நிறைய இடத்துல இருக்குது, தேடி பார்க்கணும். நம்ம சில பேருக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், செய்யலாம். அப்படி விநாயகர் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நான் சொன்ன அந்த பண்டம் இருக்குது பார்த்தீங்களா, தூள் சர்க்கரை பச்சரிசி மாவு, இதை செஞ்சு வச்சுருக்கணும் வீட்டில். அதை ஒரு பேப்பரில் கொஞ்சம் மடித்து கொஞ்சம் பொட்டான மாதிரி வச்சுக்கிட்டு அந்த அரச மரத்துக்கு அடியில் போய் ஓம் நம சிவாய நமகன்னு அந்த அந்த நம்ம பஞ்சாச்சாரத்தை சொல்லிட்டு அந்த தீன் மண்டத்தை வந்து எறும்புகளுக்கு போட்டு வந்துடணும். அங்கே கட்ட எறும்பு இருக்கும், பெரிய எறும்பு இருக்கும், அந்த எறும்புகளுக்கு போட்டு வருது வந்து சிறப்பு, நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை யோகம் நல்லா வரும். சில பேர் நினைப்பாங்க,
இதெல்லாம் வந்து செயலஞ்சா பெருசாகிருமா அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது அவங்களுக்கு கேட்கும்போதே ஒரு அசால்ட்டுத்தனத்தில் கேட்பாங்க. அதான் பிரச்சனையே அதான். இங்கே வந்து நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை தான் நடராஜன். அதாவது எதையுமே வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு தான் செய்யணும். நான் அதெல்லாம் முதலே சொன்னேன். நம்ம மனமும் செய்யணும், ஒத்து போகணும்னு. ஆனால் படித்தாதான் ஐஏஎஸ் கலெக்டர் ஆக முடியும். ஐஏஎஸ் கலெக்டர் இருந்தாலும் அவன் வந்து ஆரம்ப பள்ளியில் வந்து ஆனாவை நல்லா படிக்கணும். ஆனாவில் படித்து மேலே இருந்தால் தான் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகி ஆட்சி பணியில் உட்கார முடியும். சரியா நேரில் ஆனா உனக்கு தெரியணும். ஆமாம், ஆனா உன்னாலே யார் சார் படிப்பா அப்படின்னு நினச்சோம்னா அது ரொம்ப தப்பு. அடிப்படை நல்லா இருக்கணும். அரிச்சுவடி அது நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்து வாழ்க்கையில் படிகள் நல்லாயிருக்கும். அரிச்சுவடி நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி படிகளை நோக்கி போக முடியும். ஓகே, இது வந்து முக்கியமாக எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் செஞ்சு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, தகவலை தெரியப்படுத்துகிறாங்க. பார்க்குறோம், சொசைட்டியில் பார்க்குறோம். சில காரியங்களை சில பேர் செஞ்சுட்டு நல்ல விதமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையிலேருந்து வெளியே வராங்க. அதான் பெரிய விஷயம். ஒரு மனிதனுக்கு பலன் கிடைக்குதோ இல்லையோ, பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாலே போதும். சரியா? இஷ்டப்பட்டு வாழ்கிறோமோ இல்லையோ, கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும். அந்த வாழ்க்கையை வந்து இந்த அமைப்புகள் கொடுக்கும். அதுபோக வந்து இவங்க வந்து இந்த சனிப்பவன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த எண்ணெய் தீபத்தை ஏற்றலாம், கடுகு எண்ணெய் தீபத்தை ஏற்றலாம், எறும்புகளுக்கு வந்து இந்த தீன்மண்டம் போடலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன தேவை செய்யலாம். சில பேருக்கு சில பொருட்கள் தேவைப்படும், அதை வந்து அவங்க விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த எண் 8 ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அனுமானுடைய சாலிசா மந்திரத்தை சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணலாம். அனுமார் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். அடுத்து வந்து எண் 9, 9ஆம் எண் 18, 27 இந்த தேதியில் பிறந்தவங்க, 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவங்க. இவங்க வந்து இதுலையுமே வந்து ஆள் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பாங்க. அடித்தடிக்கு அஞ்ச மாட்டாங்க, அடிச்சுட்டு தான் பேசுவாங்க. ஆனால் ஆசபாசமாக இருப்பாங்க, ரசபாசமாக இருப்பாங்க. இதுலேயும் ஒரு அவசரத்தன்மையாக இருப்பாங்க, அவசர கொடுக்கையாக இருப்பாங்க. முந்திரி கொட்டை மாதிரி இருக்கும் இவங்க பேச்சுவார்த்தை நடவடிக்கைலாம். ஆனால் ஆள் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசியில் பிறந்தவங்க பொதுவாக வந்து கொஞ்சம் தைரிய வீரியக்காரியாக இருப்பாங்க, சகோதர வழியில் நல்ல இணக்கமாக இருப்பாங்க, சகோதரனுக்கு வேண்டியவனாக இருப்பாங்க, அண்ணன் தம்பி மேலே பாசமாக இருப்பாங்க, நல்லா இருக்கும். சரியா? அதிகார ஆளுமை செலுத்துவாங்க. எந்த இடத்துல தனக்கு தான் ஒரு முன்னுரிமை வேணும்னு ஆசைப்படுவாங்க, அதிகாரமாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக வரும். அரசாங்க வேலைகள், அரசு தொடர்புகள்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் அணுக்கத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு வந்து பொதுவாக பார்த்தோம்னா இவங்க வந்து செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் முருகனை வழிபடலாம், வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதுபோல் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் இவங்க செய்யலாம். ஆஞ்சநேயர் வழிபட்டு பூந்தி கொடுக்கலாம். சரியா? பூந்தி இருக்குது பார்த்தீங்களா? பூந்தியை வாங்கி அங்கே வர பக்தர்களுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பக்தர்கள் கொடுத்தாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் இவங்க வந்து வலது மணிக்கட்டையில் சிவப்பு கயிறு கட்டிக்கலாம். பொதுவாக சிவப்பு மணி கயிறை கட்டியிருந்தாங்கன்னா இந்த எண் 9 ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேர் விருப்பம் வந்து சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம். ஆனால் நிறைய பேர் போட மாட்டாங்க. அந்த கோயிலுக்கு மாலை போடும்போது தான் சிவப்பு கலர் ட்ரெஸ் போடுவாங்க. அதுபோல் கோயிலில் திருவிழானா அந்த காப்பு கட்டுறவங்க வந்து சிவப்பு கலர் ட்ரெஸ் போடுவாங்க. மற்றபடி யாரும் சிவப்பு கலர் ட்ரெஸ் போடுறது கிடையாது. ஏன்னா சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டோம்னா கம்யூனிஸ்ட்காரனாக கேட்பாங்க அப்படின்னு பழக்கம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். கயிறு கட்டிக்கலாம். சரியா? கயிறை வந்து வலது கையில் மணிக்கட்டையில் சிவப்பு கயிறு கட்டிக்கிறது ஒரு ஜெண்டிலாக இருக்கும். ஓகே நேர்களே, இப்போ வந்து 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு ஆதிக்க எண்ணை நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? அந்த ஆதிக்க எண்ணில் உள்ள கிரகத்தையும் சொல்லி அந்த கிரகத்துக்குள்ளான பரிகார வழிபாடை சொல்லியிருக்கிறேன். இது செய்யுங்க, மனமுந்து செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். கன்னிராசிக்கு வந்து நிறைய வீடியோ போடுறேன். இந்த வீடியோவும் தகவலை தெரியப்படுத்திருக்கிறேன். இந்த வீடியோ யாரோ ஒரு சிலருக்கு பயனுள்ளதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். அதில் அவங்க செஞ்சு பயனடைஞ்சாங்கன்னா அது ரொம்ப கட்டளை சந்தோஷம். சரியா நேர்களே? நல்லதை செய்வோம், நல்ல பலன் கிடைக்கும். எதுவுமே வந்து எதிர்பாராமல் செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து யோக பலன்கள் கிடைக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்ன மாதிரி நம்ம சில பரிகார வழிபாடு முறைகளை செஞ்சோம்னா நல்லபடியாக இருக்கும். நான் சொன்ன அந்த பரிகார வழிபாடு முறைகள் எதுவுமே உங்களுக்கு செலவு இருக்காது. எல்லாமே சிக்கனமாக தான் இருக்கும். பெருசாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புரோகிதரை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 பேரை கூப்பிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்களாகவே இருந்து இயல்பாக செஞ்சாலே போதும். உங்களை தேடி இன்பமும் வரும், எல்லாமும் வரும். எல்லாம் அல்ல இறைவன் கன்னிராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளை கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.